வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டுக்கான செட் அப்படிங்கிற சாப்டரில் சப்செட்னா என்ன அப்படிங்கிறதையும் அடுத்து வந்து இன்டர்வல்னா என்ன அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்செட்டுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A set A is said to be a subset of B if every element of A is also an element of B. அதாவது ஏ பின்னு சொல்லி ரெண்டு செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ வந்து எப்போ பியோட சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோட எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஏயை வந்து பியோட சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்செட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா ஏ இஸ் கண்டைன்ட் இன் பி, இந்த சிம்பிள் வச்சு தான் நம்ம வந்து சப்செட்டை டினோட் பண்ணுவோம். இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு இருந்தால் ஏ பிலாங்ஸ் டு பியாகவும் இருக்கும். அதாவது ஏன்னு ஒரு எலமெண்ட்டு கேபிட்டல் ஏ அப்படிங்கிற செட்டில் இருந்ததுன்னா அந்த ஏங்கிற எலமெண்ட் வந்து கேபிட்டல் பி அப்படிங்கிற ஒரு செட்லேயும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி இஃப் ஏ பிலாங்ஸ் டு, இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோன்னா இஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி இஃப் ஏ பிலாங்ஸ் டு ஏ implies A belongs to B. ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து belongs to அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து implies அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதிலே சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்குறோம். இஃப் A is not a subset of B, இப்போ சப்செட்டாக இல்லை அப்படின்னு சொன்னாக்க அதை எப்படி டினோட் பண்ணுவோன்னா A போட்டு இந்த சப்செட் சிம்பிள் போட்டு அதை க்ராஸ் பண்ணிடணும். இப்படி போட்டோன்னா வந்து A is not a subset of B அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு ரெண்டு செட்டு எடுத்துக்கிறீங்க ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அந்த ரெண்டு செட்டும் வந்து ஈக்குவல் செட்டு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் இன் பி, அதாவது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் பி இஸ் இன் ஏ, அதாவது பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, இப்படி இருந்ததுன்னா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் பியில் இருக்கணும், அதே போல் பி செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏலையும் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டு செட்டையும் நம்ம வந்து ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இதை வந்து நம்ம வந்து சிம்பிளில் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கண்டைன்ட் இன் பி, இதை வந்து நம்ம வந்து கண்டைன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கண்டைன்ட் இன் அப்படின்னு சொல்லலாம், சப்செட்டுன்னு சொல்லலாம். A is contained in B and B is contained in A. ஓகேவா? இதை வந்து contained in அப்படின்னு சொல்லலாம், சப்செட்டுன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா if and only if, இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து if and only if A is equal to B. ஓகேவா? இப்போ A வந்து Bயோட சப்செட்டு, B வந்து Aயோட சப்செட், இப்படி இருந்துச்சுன்னா A ஈக்குவல் டு பியாக இருக்கும். அதே போல் ஏ ஈக்குவல் டு பியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏ வந்து பியோட சப்செட், பி வந்து ஏயோட சப்செட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து வாய்ஸ் வெர்சா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிற இந்த சிம்பிள் போடுறதுனால அதுதான் அதோட மீனிங். ஓகேவா? இந்த லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைடும் ப்ரூவ் ஆகும், ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடும் ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிற இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி செட் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ஒரு செட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நிறைய சப்செட் நம்ம எழுதலாம் இல்லையா? அதை நம்ம தான் இனிமேல் தான் நம்ம வந்து எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா சப்செட்டுக்கும் இப்போ ஏன்னு ஒரு செட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏங்கிறதே அதோட சப்செட்டாகவும் இருக்கும். ஓகேவா? பின்னு ஒரு செட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிங்கிறது அதோட சப்செட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு த எம்டி செட் பை ஹேஸ் நோ எலமெண்ட்ஸ். எம்டி செட்டில் வந்து கண்டிப்பாக நமக்கு எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. எம்டி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். இது ஒரு முக்கியமான கண்டிஷன். நம்ம சப்செட் எழுதும் போது இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று, எந்த செட் எடுத்துக்கிட்டாலும் அதே செட்டு வந்து அதோட சப்செட்டாகவும் இருக்கும். அதே போல் நீங்கள் எந்த செட் எடுத்துக்கிட்டாலும் இந்த எம்டி செட்டுங்கிறது அதோட ஒரு சப்செட்டாக இருக்கும். ஓகேவா? இதான் வந்து சப்செட் அண்ட் முக்கியமான சில நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர் சப்செட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் பார்க்கலாம். லெட் ஏ அண்ட் பி பி டூ செட். ஸோ ரெண்டு செட் எடுத்துக்கிறோம் ஏ பின்னு சொல்லிட்டு. இஃப் ஏ இஸ் கண்டைன்ட் இன் பி, அதாவது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஓகேவா? சப்செட்டாக மட்டும்தான் இருக்குது, ஈக்குவலாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பி இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். தென் ஏ இஸ் கால்ட் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி.
அதாவது ஏ வந்து பியில் இருக்கணும், பட் பி வந்து ஏல இருக்கக்கூடாது. அதாவது ஏ நாட் ஈக்குவல் டு பியாக இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு சப்செட்டை தான் நம்ம வந்து ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு 2 செட் எடுத்திருக்கோம். ஏ ஈக்குவல் டு 1 2 3 4னு ஒரு செட்டு, பி ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஸோ 2 செட் எடுத்திருக்கோம். இப்போ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி ஏன்னு சொன்னால் ஏயில் உள்ள 1 2 3 4 இந்த 4 எலமெண்ட்டுமே வந்து பியில் இருக்குது இல்லையா? அப்போ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பிலையும் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 1 2 3 4 5 இருக்குது. இந்த 1 2 3 4 வந்து ஏல இருக்குது, ஆனால் 5ங்கிற எலமெண்ட் வந்து ஏல இல்லை. அப்போ என்ன சொல்லலாம்? பி இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஏ. ஸோ இந்த இடத்துல எப்படி வருதுன்னா ஏ வந்து பியில் கண்டெயின் ஆகிருக்கு, ஆனால் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஏயை வந்து சப்செட் அப்படின்னு சொல்கிறதோட எப்படி சொல்லலாம்னா ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சப்போஸ் இப்போ ஏல வந்து 1 2 3 4 5ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிலையும் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னா அப்போ என்ன ஆகிடும்னா ஏ ஈக்குவல் டு பி ஆகிடும். அப்போ ஏ வந்து ப்ராப்பர் சப்செட் வந்து கிடையாது. ஓகே, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ராப்பரான சப்செட் கிடையாது. ஈக்குவலாக இல்லை அப்படின்னா தான் அது வந்து ப்ராப்பர் சப்செட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பர் செட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஸோ இது வந்து ஏ ஒரு ப்ராப்பர் சப்செட்டாக இருந்துச்சுன்னா பி இஸ் கால்டு த சூப்பர் செட் ஆஃப் ஏ. ஏயோட எலமெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு இன்னொரு செட்டில் கண்டெயின் ஆகிருக்கோ அதுவும் அது வந்து பெரிய செட்டாக இருக்கணும், ஏயை விட பெரிய செட்டாக இருக்கணும். ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் அந்த செட்டில் இருந்துச்சுன்னா அந்த செட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சிங்கிள்டன் செட். இஃப் எ செட் ஏ ஹாஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட் தென் இட் இஸ் கால்ட் அ சிங்கிள்டன் செட். ஓகேவா? ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த செட்டை தான் நம்ம வந்து சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஏ ஈக்குவல் டு இதில் ஏ ஸ்மால் ஏங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கு இல்லையா? அப்போ இந்த கேபிட்டல் ஏவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சல் செட் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். த பேசிக் செட் இஸ் கால்டு த யூனிவர்சல் செட். இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் யூ. ஓகேவா? இப்போது நம்ம வந்து மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க, ஹோல் நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க, இன்டீஜர்ஸ் படிச்சிருப்பீங்க, ஓகே, ரேஷ்னல் நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அதுக்குள்ளார வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், இன்டீஜர்ஸ் இருக்கும், ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும், இராஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் நம்ம வந்து ரியல் நம்பர்ஸ்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அப்போ இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னென்னா நம்மளோட யூனிவர்சல் செட். அதுக்குள்ளே வந்து எல்லா நம்பர்ஸுமே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ the basic set is called the universal set and it is denoted by capital U. So next நம்ம வந்து இன்டர்வல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்டர்வல்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்டர்வல்ஸில் வந்து 4 டைப் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல், ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் அண்ட் ஹாஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல். இது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் வந்து நமக்கு வந்து கேர்டு ப்ராக்கெட்டாக இருக்கும். -2, +2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எடுத்துக்கிறது வந்து இன்டீஜர்ஸ், செட் ஆஃப் இன்டீஜர்ஸில் தான் இந்த இன்டர்வலை நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். எதில் இருந்துன்னா -2லேருந்து +2 வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிட்டு -2 -1 0 1 2. ஸோ நான் இதில் வந்து இங்கே கொடுத்துருக்க இன்டர்வலில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் இங்கே வரிசையாக நான் எழுதியிருக்கேன். இது ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் வந்து கர்வ்டு ப்ராக்கெட்டாக போட்டால் அதுக்கு பேர் வந்து ஓப்பன் இன்டர்வல். இந்த ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்டர்வலில் -2வும் +2வும் தவிர அதுக்கு நடுவில் உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எழுதணும். இப்போ இந்த நம்பர் லைனில் -2வும் வராது, +2வும் வராது, இடையில உள்ள -1 0 1 இதுதான் வந்து ஓப்பன் இன்டர்வல். நெக்ஸ்ட் நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் என்னென்னு பார்க்கலாம். க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஓப்பன் இன்டர்வலுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலோட ப்ராக்கெட் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக தான் இருக்கும். இதில் வந்து 2 லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? -2ன்னு ஒன்று இருக்குது, +2ன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்பர் லைனில் -2லேருந்து +2 வரைக்கும் எழுதியிருக்கேன்.
இப்போ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசியான எண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, -2 +2 இதையும் சேர்த்து தான் நம்ம வந்து எல்லா நம்பரையும் எழுதிக்கணும். அப்போ -2 -1 0 1 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல். தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைப் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல், ஹாஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல். இப்போ ஹாஃப் ஓப்பன் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு வந்து கர்வ் ப்ராக்கெட், ஒரு சைடு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட். அதே போல் இதில் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், ரைட் சைடில் கர்வ் போட்டிருக்கு. இப்படி இருந்தால் என்ன மீனிங்னு சொன்னால், இந்த கர்வ் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எப்படி இருக்குன்னா ஓப்பன். அப்போ இந்த -2 வந்து வராது. இப்போ -2, 2 இந்த இன்டர்வல் எழுதுனீங்கன்னா, இந்த இன்டர்வலில் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் சைடில் -2க்கு தான் வந்து ஓப்பன் கர்வ் போட்டிருக்கு. அப்போ இந்த -2வை விட்டுட்டு -1 0 1 2 இங்கே வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இது வந்து க்ளோஸ்டு, இது ஓப்பன். ஓப்பனாக இருந்ததுன்னா அந்த எண்ட் பாயிண்ட்டை விட்டுறணும், க்ளோஸ்டாக இருந்தால் அந்த எண்ட் பாயிண்ட்டை சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அப்போ இதில் வந்து -1 0 1 2 இந்த நம்பர்ஸ் இருக்கும். இதுவே இந்த ஹாஃப் ஓப்பன் எடுத்துக்கிட்டிங்க, ஹாஃப் ஓப்பன்னு சொல்லலாம், ஹாஃப் க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்வல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ -2 எடுத்துக்கணும், -1 0 1. இந்த 2 +2 பக்கம் எப்படி இருக்குன்னா வந்து ஓப்பன் கர்வாக இருக்குது. அப்போ இது வந்து எழுதக்கூடாது. இதுதான் வந்து ஹாஃப் ஓப்பன் அண்டு ஹாஃப் க்ளோஸ்டு இன்டர்வல்ஸ். இப்போ 4 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஒரு இன்டர்வலுக்கும் நம்மளால் வந்து லெங்க்த்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம எடுத்துக்கிறது எந்த இன்டர்வலாக இருந்தாலும் சரி, இது வந்து ஓப்பன் இன்டர்வல், இது ஹாஃப் ஓப்பன், ஹாஃப் க்ளோஸ்டு, இது க்ளோஸ்டு. இந்த மாதிரி எந்த இன்டர்வலாக இருந்தாலும் அதோட லெங்க்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B - A, அதாவது செகண்ட் எண்ட் பாயிண்ட்டு மைனஸ் ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து லெங்க்த் ஆஃப் த இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது மேக்ஸிமம் நமக்கு வந்து 1 வேர்ட்ஸில் தான் கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. இதோட இந்த சப்செட்டுக்கான இன்ட்ரொடக்ஷன்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.3 வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.